Hello friends, I am Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் அப்லோட் பண்ண டே 1 வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொன்னீங்க. Thank you so muchங்க. நீங்க எப்படியாவது பேசணும். அவ்வளவுதான். இந்த 30 days முடியும் போது ஒரு சென்டென்ஸை பிழை இல்லாமல் தயக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். இப்போ நான் இங்கே டே 1ல் நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கான ஆன்சருங்க எழுதியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம டே 2ல் வந்து நிற்கிறோங்க. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். இந்த வார்த்தையை சுற்றி தான் நம்ம நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களாங்க? ஓகே, இங்கே பாருங்களேன். இங்கே நான் குட்டி சிம்பிளான தமிழ் வார்த்தைகள் எழுதியிருக்கேன். இந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்னை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்கோங்க. நான் எப்படிலாம் பேசுவேன் சொல்லுங்கள் பார்க்கும். நான் அப்படின்னு பேசுவேன், என்னை அப்படின்னு பேசுவேன், என்னுடைய அப்படின்னு பேசுவேன், என்னுடையது அப்படின்னு நான் பேசுவேன். உங்களுக்கு உதாரணமாக சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். நான் நேற்று வந்தேன். நான் என்னை வச்சு பேசும்போது நான் அங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறேன். ஏன்னா யார் வந்தா அப்படின்னா நான் தான் வந்தேன். இங்கே பாருங்க, அவன் நேற்று என்னை கூப்பிட்டான். இந்த இடத்துல கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாரை? என்னை. அந்த யாரே அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக நான் இங்கிலீஷில் பேசணும். என்னை. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், என்னுடைய. இது யாருடைய கார்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க. யாருடைய கார்? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், இது என்னுடைய கார். நெக்ஸ்ட்னு பாருங்களேன், என்னுடையது. இந்த சாவி யாருடையது? நல்லா கவனிங்க, கேள்வி எப்படி வருதுன்னு பாருங்கள். யாருடையது. அதுக்கு ஆன்சர் நான் எப்படி பண்ணுறேன், இந்த சாவி என்னுடையது. அந்த சாவிக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்கிறேன். எம்பசைஸ் பண்ணி நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். புரிஞ்சா? இப்போ நான் என்னை பற்றி பேசும்போது நான், என்னை, என்னுடைய, என்னுடையது, இந்த மாதிரி சின்ன தமிழ் வார்த்தைகளை நான் கண்டிப்பாக பேசுவேன். அப்போ இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை நம்ம, அதாவது இந்த மாதிரி தமிழ் வார்த்தை இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸில் பேசும்போது அந்த சென்டென்ஸ்குள்ளே இந்த மாதிரி குட்டி தமிழ் வார்த்தைக்கு என்ன வரும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. நம்ம பேசக்கூடிய நிறைய சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி வேர்டை சுற்றி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் எங்களை பற்றி பேசும்போது எப்படி பேசுவேன்? எல்லோரும் வாயத்தை வந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் ரீட் பண்ணலாம். ஓகேங்களாங்க? நாங்கள், எங்களை, எங்களுடைய, எங்களுடையது. நாங்கள் நேற்று வந்தோம். நேற்று அவங்க எங்களை பார்த்தாங்க. இது எங்களுடைய வீடு. அந்த பைக் எங்களுடையது. புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கலாமா? நீ, நீங்கள். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? உன்னை, உங்களை, உன்னுடைய, உங்களுடைய, உன்னுடையது, உங்களுடையது. நெக்ஸ்ட் அவர்கள், அவர்களை, அவர்களுடைய, அவர்களுடையது. பாருங்களேன், இந்த மாதிரி குட்டி தமிழ் வார்த்தையை வச்சு நம்ம எவ்வளோ சென்டென்ஸை நம்ம தமிழில் பேசுவோம். அப்படின்னா நமக்கு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை பேசுகிறதுக்கு அந்த சென்டென்ஸ்குள்ளே எது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி தமிழ் வேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேங்களாங்க? பேசலாமா? அடுத்து பாருங்களேன். அவன், அவனை, அவனுடைய, அவனுடையது. அவள், அவளை, அவளுடைய, அவளுடையது. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அது, அதனை, அதனுடைய, அதனுடையது. ஈஸியாக இருக்கா? ஓகே, இங்கே பாருங்களேன். இங்கே நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், அவன், அவள், அது, இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனோன் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் ப்ரோனோன். புரிஞ்சா? இந்த மாதிரி கிராமர் கான்செப்ட் வச்சு நான் ரொம்ப அழுத்தி சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த 30 நாளும் நம்ம எப்படியாவது பேசணும். அவ்வளோதாங்க. ஓகேங்களாங்க? ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்குள்ளே வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனோன்குள்ளே வரும். நெக்ஸ்ட்னு பாருங்களேன். என்னை, எங்களை, உன்னை, அவர்களை, அவனை, அவளை, அதனை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன். என்னுடைய, எங்களுடைய, உன்னுடைய, அவர்களுடைய, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய, இதெல்லாம் எதுக்குள்ளே வரும் அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? எல்லாத்துலேயுமே பாருங்களேன் உடைய, உடைய, உடைய அப்படின்னு தான் வரும். யாருடைய? என்னுடைய, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எதுக்கு தமிழில் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இது இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் டேரெக்டாக நான் இங்கிலீஷில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன். என்னுடையது, எங்களுடையது, உன்னுடையது, அவர்களுடையது,
அவனுடையது, அவளுடையது, அதனுடையது. இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸியாக இருக்கா? ஓகே, ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த குட்டி குட்டி தமிழ் வேர்ட்ஸ்னால் என்ன, அதை எதை ஃபாலோ பண்ணி வருது, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனை ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்து வீடியோ நம்ம முடிச்சிடலாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். நல்லா கவனிங்க. டே 1 வீடியோவில் நம்ம இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நான் ஏன் டே 2 வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த டே 2 வீடியோவில் நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களாங்க? உங்களுக்கு இந்த 30 days கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டே 2க்கான பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. இங்கே நான் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் எழுதியிருக்கோம், அதை எப்படி இங்கிலீஷில் எழுதலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுடைய ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா இப்போ இருந்தே காமெண்ட்டில் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள்னா எல்லோரும் வாயத்தை வந்து பேசிகிட்டே வாங்க. இது ரொம்ப பேசிக், இது தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து போக முடியுங்க. பேசலாமா? நாங்கள்னா வி. எங்கெல்லாம் நீங்கள் ஒருத்தங்க கிட்டே பேசும்போது நாங்கள் அப்படின்னு பேசுகிறீங்களோ தமிழில், இங்கிலீஷில் பேசுங்க வி அப்படின்னு பேசுங்க. ஓகே, நீ நீங்கள் ரெண்டுக்குமே யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். அவர்கள்னா தே அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்தாங்க, தே கேம். புரிஞ்ச சின்ன சின்ன வேர்டை ஆட் பண்ணால் போதும், ஒரு சென்டென்ஸ் பேசலாம். அவங்க நேற்று வந்தாங்க, தே கேம் எஸ்டர்டே. இட்ஸ் ஆல் அவ்வளோதாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவன் அப்படின்னா ஹீ, அவள் அப்படின்னா ஷீ. சில பேருக்கு இது ரெண்டுமே குழப்பம். அவன் அப்படின்னா ஹீ, அவள் அப்படின்னா ஷீ, ஷீ அவள். நெக்ஸ்ட் அது அப்படின்னா இட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் எதனால் இருக்குது, எதுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். புரிஞ்சா? ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் இந்த 7 வேர்டு. ஓகேங்களா? ஒரு சிம்பிளான உதாரணம் வச்சு சொல்லி கொடுக்கேன். இங்கே ராஜா அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. இந்த ராஜாவை நம்ம எப்படியும் கூப்பிடுவோம், அவன் அப்படின்னு கூப்பிடுவோம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இங்கே அபின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த அபியை நம்ம எப்படியும் கூப்பிடுவோம், அவள். ஒரு நாய் இருக்குங்க. இந்த நாய் நம்ம எப்படின்னு சொல்லுவோம், அது. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் ப்ரோனவுன்ஸ். உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்லிக் கொடுக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஆக்ஷன்லாம் செய்கிறீங்களோ அந்த ஆக்ஷன் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ஆக்ஷன் வேர்டையாவது என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் டெய்லி பேசி பேசி பழகுங்க. ஒரு மாதம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அதை ப்ராக்டிஸ் பண்ண அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா அது நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரிப்பீட்டடாக என்ன பண்ணுங்கன்னா அதை பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குட்டி குட்டி சென்ஸாக பேசினா போதுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ நல்லா கவனிங்க. இங்கே நான் 2 சென்ஸ் இருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ராஜா ஒரு மருத்துவராக இருக்கிறார். ராஜா ஒரு டாக்டராக இருக்காங்க. ஓகேங்களாங்க? செகண்ட் சென்ஸ் பாருங்களேன், அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸில் ராஜா அப்படிங்கிறவங்க தான் நவுன். நவுன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், பெயர் சொல். இந்த சென்டென்ஸில் ராஜா அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சனுக்கு ராஜா அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. நவுன் அப்படின்னா பெயர் சொல். எதுக்கெல்லாம் நீங்கள் பேர் வச்சு அழைக்கிறீங்களோ அது எல்லாமே நவுன். ஓகே, இந்த ராஜா அப்படிங்கிற நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் அவன் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குது. இந்த ராஜா அப்படிங்கிற பர்சனோட நேமை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் அவன், ஹி அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்குது. இப்போ இந்த ராஜாவை நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம், ஹீயை நம்ம ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? என்ன பண்ணுங்கள், இப்போ இருந்தே உங்களோட ஆன்சரை வரிசையாக காமெண்ட்டில் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் நோட்டில் எழுதுறீங்கன்னா பொறுமையாக மெதுவாக நிதானமாக எழுதுங்க. ஓகேங்க, இதை எப்படி நம்ம பேசலாம் அப்படின்னா
ராஜா is a doctor. ராஜா is a doctor. ராஜா ஒரு மருத்துவராக இருக்கிறார். இந்த சென்டென்ஸில் ராஜா அப்படிங்கிற இந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு சென்டென்ஸில் எழுதியிருக்கோம். அது என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இது எப்படி பேசலாம்? அவன் அவர் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஹீ தான் வரும். ஹீ இஸ் அ டாக்டர். ஈஸியாக இருக்கா? ராஜா அப்படிங்கிறவங்க நவுன், அவர் அப்படிங்கிறது ப்ரோனவுன். ஓகே, இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. ஹீனா அவர், இஸ் அப்படின்னா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இஸ் அப்படின்னா இருக்கிறார், இருக்கிறான், இருக்கிறாள், இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களாங்க? இங்கே இஸ்கான மீனிங் பார்த்திங்கன்னா இருக்கிறாள், இருக்கிறார், அந்த மாதிரி வரும். இதை நம்ம பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு அந்த பி வேர்பை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். அப்படின்னா ஒரு, பாருங்கள், ஒரு டே 1 வீடியோவில் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு டாக்டர், ஒரு ஆசிரியர், ஒரு பேனா, புரிஞ்சா? ஒரு பென்சில், ஒரு பேக். ஓகே, இந்த இடத்துல ஒரு நவுனை பற்றி பேசுகிறோம். ஒரே ஒரு நவுனை மட்டும்தான் பேசுகிறோம். இங்கே நம்ம ஒரு மருத்துவரை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். மருத்துவரும் பார்த்திங்கன்னா பெயர் சொல் தான். இது ப்ராப்பர் நவுன். ஓகேங்களாங்க? நான் உங்களுக்கு அது ரொம்ப டீட்டெயிலாக 30 days முடிகிறதுக்குள்ளே எல்லா கிளாஸஸ்லையும் நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்துருவேன். ஓகே, இங்கே நம்ம ஒரு மருத்துவரை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அதனால் ஒரு அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். மருத்துவர், டாக்டர். ஈஸியாக இருக்கா? புரியுதா? இதே மாதிரி தான் இங்கேயும் பொருந்தும். ராஜா இருக்கிறார், எப்படி? ஒரு என்னவாக? மருத்துவராக, டாக்டர். ராஜா இஸ் ஏ டாக்டர், ஹீ இஸ் ஏ டாக்டர். இந்த ராஜாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே அவர், ஹீ நம்ம பேசுகிறோம். ஹீ இஸ் ஏ டாக்டர். ராஜா அப்படிங்கிற பர்சனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஹீ அப்படிங்கிற ப்ரோனவுன் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிச்சு. உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட், இதுக்குன்னு ஆன்சர் பண்ண மாட்டேன். இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்ஸ்க்கும் நீங்கள் தாங்க உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லணும். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி 30 days முடிகிற வரைக்கும் நான் சின்ன சின்ன டெஸ்ட் வச்சுட்டே இருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியுங்க. யாருமே ரொம்ப கஷ்டம் நினைக்காதீங்க. 30 days முடியட்டும். உங்கள் வாயிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் சீரியஸாக, நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ரொம்ப என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் 30 நாள் சும்மா பார்த்துட்டு போனீங்கன்னா அப்படி யாரும் பார்த்துட்டு போக மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வெறித்தனமாக இங்கிலீஷில் பேசணும் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாராலையுமே 30 days முடியும் போது ஓரளவுக்காவது ஒரு சில சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பயம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிருவோம். அந்த நம்பிக்கை எனக்கே இருக்குங்க. நீங்களாம் என்னுடைய பிள்ளைங்க. உங்களை நான் கைப்பிடிச்சி அப்படியே எழுப்பி விட்டு நடக்க வச்சு வேகமாக ஓட வைக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ மறக்காமல் தயவு செய்து நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, பேசி பழகிட்டே வாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இந்த கான்செப்டை வச்சே பேசி பழகுங்க. ஓகேங்களா? 30 நாள் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஷீ வச்சு பார்க்கலாங்க. அடுத்து பாருங்கள், இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அபி ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். இங்கே நவுன் எது சொல்லுங்க பார்க்கும்? அபி. அபியை பற்றி பேசுகிறோம். ஓகேங்களாங்க? ஓகே, இப்போ இந்த அபியை நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அபி. இந்த அபியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக என்ன வேர்டு இருக்குது? அவள். அவள்னா ஷீ. இதை நம்ம ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் ப்ரோனவுன். ஓகே, சென்டென்ஸை பேசலாமா? எல்லோரும் வாயத்தை வந்து பேசுங்க. சின்ன சின்ன சென்டென்ஸாக தெரிஞ்சாலும் இந்த மாதிரி சென்டென்ஸ்லேருந்து நம்ம இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தாதான் நமக்குள்ளே ஒரு பெரிய ஹோப் வருங்க, பெரிய நம்பிக்கை வரும். பேசுங்க பார்க்கும், பேசுங்க. எல்லோரும் வாயத்தை வந்து ஆன்சர் பண்ணுங்கள். எல்லோரும் காமெண்ட்டில் அப்படியே பின்னாடியே நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. அபி இஸ் அ டீச்சர். அபி இஸ் எ டீச்சர். அபி ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். ஓகே, இப்போ இந்த அபியை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா அவள்.
அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அபி பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு எட்டுற அளவுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க. இப்போ ஒருத்தங்க நம்ம கிட்டே வராங்க, அபியை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா நம்ம எப்படி பேசுவோம்? அபி ஒரு கை காமிச்சு அபி ஒரு டீச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒருத்தவங்க வர்றாங்க, அபியை பற்றியே தெரியாது, அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவள் ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, அவள் ஒரு டீச்சர், பேச்சலுக்கில் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே நம்ம அவள் அப்படின்னு சொல்ல வருதே அபியை பற்றி தான் சொல்ல வரோம். ஓகேங்களா? ஓகே, பேசலாமா? ஷீ இஸ் அ டீச்சர். அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். ஷீனா அவள், இஸ் அப்படின்னா இருக்கிறாள், அப்படின்னா ஒரு டீச்சர். இங்கே அவன் வரும்போது ஹீ இஸ் அ டீச்சர். அவன் ஒரு ஆசிரியராக இருக்கிறான், அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல இஸோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறான். இங்கே ஷீ வரும்போது இஸோட மீனிங் என்ன? இருக்கிறாள். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக பி வெப்ஸில் தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறக்காத அளவுக்கு பி வெப்ஸ் நான் தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். ஸோ ஒவ்வொரு கான்செப்டையும் நான் ரொம்ப பொறுமையாக மெதுவாக நிறுத்தி நிதானமாக உங்கள் ஹார்ட்டில் போய் அது உள்ளே போய் பதிஞ்சு அது ஒரு எழுத்தாணியை வச்சு எழுதுகிற அளவுக்கு நான் ரொம்ப தெளிவாக பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செய்து ப்ளீஸ் தயவு செய்து காமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு புரியல நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு தெரியும், ஓகே இந்த இடத்துல நம்ம டீச் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் லோவாக இருக்குது, அதை ரொம்ப இன்னும் எம்பசைஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் அழுத்தி நம்ம இன்னும் அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ தயவு செய்து இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு கூர்ந்து நீங்கள் காமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அது நல்லதானாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நான் உங்களுக்காக இருக்கேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து மகா நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கும், இப்போலாம் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியுங்க. ஓகேங்களாங்க? ஓகே, கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே நான் தமிழில் 2 சென்டென்ஸ் இருக்கேன், அதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்னு பாருங்களேன், அருண் மற்றும் குமார். இங்கே நம்ம 2 பேரை பற்றி பேசுகிறோம், அருண் மற்றும் குமார். ஓகே, இவங்களை நம்ம எப்படி பேசலாங்க? இவங்களை நம்ம எப்படியும் சொல்லலாம், இவங்கள அவர்கள், அவங்க, அவர்கள். அப்போ இந்த அருணையும் குமாரையும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா அவர்கள். அவர்கள்னா தே அப்படின்னு சொல்லுவோம். அருண் மற்றும் குமார் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? அருண் அண்ட் குமார். புரிஞ்சா? இந்த 2 நேமை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு என்ன அப்படின்னா தே, அவர்கள். அருண் மற்றும் குமார் அவர்கள், அருண் அண்ட் குமார் தே. ஈஸியாக இருக்கா? இங்கே நான் தமிழில் 2 சென்டென்ஸ் இருக்கேன், பேசலாமா? அருண் மற்றும் குமார் நண்பர்களாக இருக்கிறார்கள். இதை எப்படி பேசலாம்? அருண், எல்லாரும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள், வாய் திறந்து பேசுங்க, காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. அண்ட் குமார் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அருண் அண்ட் குமார் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டே 1 வீடியோக்கு கொஞ்சம் போகுமா? எல்லோரும் யோசிச்சு பாருங்கள், என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஒரு சென்டென்ஸை நம்ம எழுத ஆரம்பிக்கும் போது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும், அப்பர் கேஸில் தான் எழுத ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? பாருங்களேன், வந்திருக்கா அருண். ஓகே, இன்னும் என்ன சொல்லி கொடுத்தேன் சொல்லுங்கள் பார்க்கும். ஒரு சென்டென்ஸ்க்கு உள்ள ப்ராப்பர் நவுன் வருது அப்படின்னா அந்த ப்ராப்பர் நவுனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எதை வச்சு எழுதணும்? பாருங்கள், கேபிட்டல் கே, கேபிட்டல் எழுதிருக்கோமா? இன்னும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகப்படுத்துங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் பன்மை ப்ளூரலாக பேசியிருக்கோம். நண்பன் அப்படின்னா ஃப்ரெண்ட், நண்பர்கள் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஆட் பண்ணியிருக்கோமா ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சா? இப்போ டே 1 நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே டே 2க்கு எது வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட் தான் வரணும். இந்த கான்செப்ட்க்கு முன்னாடி நீங்கள் வேறு எதுவுமே கொஞ்சம் படிக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு புரிஞ்சுன்னா படிச்சுக்கோங்க. பட் எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் இப்போ தான் படிக்க ஆசைப்பட்றேன், பேச ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் டே 1 இதை கற்றுக்கோங்க, டே 2க்கு இது வாங்க. ஏன்னா நம்ம டே 1 வீடியோவில்
ப்ராப்பர் நவுன்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். சப்ஜெக்ட்னா என்ன, சிங்குலர்னா என்ன, ப்ளூரல்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஓகே, அருண் அண்ட் குமார் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அருண் அண்ட் குமார் அப்படின்னா அருண் மற்றும் குமார், அருண் அண்ட் குமார். நண்பர்களாக அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறார்கள், அந்த இருக்கிறார்கள் பன்மை ஆர். புரிஞ்சா? அருண் அண்ட் குமார் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஆர் அப்படிங்கிற பி வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணி தான் பேசணும். ஓகேங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். இந்த அருணையும் குமாரையும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா அவர்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ப்பா சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். சூப்பருங்க, எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆயத்தை வந்து பேசிடுங்க. தே சூப்பர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். இந்த அருண் அண்ட் குமாருக்கு பதிலாக தான் நம்ம தே அப்படின்னு பேசணும். ஆர் இருக்கிறார்கள் எப்படி? நண்பர்களாக, ப்ளூரல். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், ஒரு நவுனை எப்படிலாம் ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோமா? இன்னும் முடியலைங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய இருக்குது, நிறைய சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டால் தான் அது புரிஞ்சிருச்சுனாவே நமக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க. ஏதோ பெரிய மலையை தூக்கிடி சுமந்த மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருப்போம். ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்குன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா உங்கள் ஹார்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா காமெண்ட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட்டு வந்துருச்சு இந்த கான்செப்ட் வச்சு. இங்கே நான் தமிழில் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேங்க. நான் உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பேன், நீங்கள் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். நான் டேரெக்டாக உங்களை வந்து செக் பண்ண முடியாது. ஸோ உங்களை நம்புகிறேன், எல்லாரையுமே நம்புகிறேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து பாருங்களேன், நானும் ராஜாவும். நானும் ராஜாவும். ஓகே, இதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா பாருங்கள், நாங்கள். புரிஞ்சா? நானும் ராஜாவும், இந்த ரெண்டையுமே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா நாங்கள். இதை எப்படி பேசலாம்? நானும் ராஜாவும் எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. ராஜா அண்ட் ஐ. இப்படி தான் பேசணும். ஃபர்ஸ்ட் நம்மளை பேசிட்டு அதுக்கப்புறம் ராஜாவை பேசக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ராஜாவை பேசிட்டு தான் நம்மளை பேசணும். ஐ அண்ட் ராஜா இப்படி பேசாதீங்க. ராஜா அண்ட் ஐ இப்படி தான் பேசணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ரெண்டையுமே ரீப்ளேஸ் பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னா நாங்கள். நாங்கள்னா வி, அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி பேசலாம்? உங்களுடைய ஆன்சரை வரிசையாக காமெண்ட்டில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லாருமே தயவு செய்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கா? இன்ன வரைக்கும் நீங்கள் ஸ்டில் வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ என்ன ஆகுன்னா நிறைய பேருக்கு யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. தேவையில்லவங்களுக்கு நீங்கள் பர்சனலாக யாராருக்கெல்லாம் நீட் இருக்கோ ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, நானும் ராஜாவும் விளையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு ஆக்ஷனை, விளையாட ஒரு ஆக்ஷனை இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் செய்து கொண்டிருக்கிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ஓகேங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு டென்சஸ்லாம் அக்கு வேற ஆணி வேற தெளிவாக புரியாதவங்களுக்கு கூட நான் புரிய வச்சுருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவ்வளோ ஆசை இருக்குங்க. அந்த ஆசையை வச்சு தான் என்னால் முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக முடியுங்க. எல்லாராலுமே பேச முடியும். ஓகே, பேசலாமா? ராஜா அண்ட் ஐ. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பி வெர்ப் வரும், அதாவது என்ன ஆக்ஸிலரி வெர்ப் வரும் சொல்லுவோம் பார்க்கும். இஸ் வருமா, ஆம் வருமா, ஆர் வருமா? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆர். ஓகே, என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறோம்? விளையாடி கொண்டிருக்கிறோம். அந்த கொண்டுன்னு வருது பார்த்தீங்களா? ஒரு செயலை நான் செய்து கொண்டு, போய்கொண்டு, வந்து கொண்டு, பேசிக்கொண்டு, பாடிக்கொண்டு, எழுதி கொண்டு, தூங்கிக் கொண்டு. ஸோ எங்கெல்லாம் அந்த கொண்டுன்னு வருதோ இந்த வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசிடுங்க, அவ்வளோதான். பிளேயிங், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ராஜா அண்ட் ஐ
ஆர் பிளேயிங் கிரிக்கெட், ஃபுட்பால் இதனால ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஓகே, அடுத்து பாருங்களேன். நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நானும் ராஜாவும் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்குது. இந்த ராஜா அண்ட் ஐ இது எப்படி வரும் அப்படின்னா we நாங்கள், ராஜா அண்ட் ஐ நானும் ராஜாவும் இதுவும் ஒன்று தான், நாங்கள் இதுவும் ஒன்று தான். இந்த ரெண்டையுமே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் we நாங்கள். மிச்சத்தில் எப்படி பேசலாம்? we are playing. நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். கிரிக்கெட் கூட சும்மா போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸும் நம்ம பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகலாங்க. ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, நம்மளால் பேச முடியும். 30 நாள் நமக்கு டைம் இருக்குங்க. 30 நாள் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையாவது நம்ம நல்லா புரிஞ்சு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 30 நாள் முடியும் போது அட்லீஸ்ட் நம்மளால் எத்தனை சென்டென்ஸாவது பேச முடியும்? 30 சென்டென்ஸாவது நம்ம இங்கிலீஷில் பேச முடியும். நல்லா கவனிங்களேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம 30 சென்டென்ஸை நம்ம டெய்லி பேசுவோமா? நான் பல்லு விளக்குறேன், நான் பஸ்ஸில் இருக்கேன், நான் வீட்டுக்கு போகிறேன், நான் என் ஃப்ரெண்டோட விளையாடிக்கிட்டு இருக்கேன், நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 30 சென்டென்ஸாவது நம்ம டெய்லி பேச மாட்டோமா? அந்த 30 சென்டென்ஸையாவது நம்ம டெய்லி ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டா கூட 30 சென்டென்ஸை நம்ம ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியுங்க. அந்த சென்டென்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி என்ன பண்ணலாம்? மேலே ஏறி நிறைய சென்டென்ஸை பேச ஆரம்பிச்சிடலாம். இது ஒன்றும் பெரிய மலை கிடையாது, பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நான் இருக்கிறேன், நம்ம சேனல் இருக்குது. நீங்கள் ரெகுலராக எல்லா வீடியோஸையும் பாருங்கள், பார்த்துட்டு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டா போதுங்க. கண்டிப்பாக பேச முடியும். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். கண்டிப்பாக உங்களால் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட். எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். நான் டேரெக்டாக எனக்கு உங்களெல்லாம் நேரில் பார்க்கணுன்னா நான் நேரில் வீட்டில் பார்த்தீங்கன்னா நோட்லாம் பார்த்து செக் பண்ணிடுவேன். பட் அந்த ஆப்ஷன் எனக்கு கிடையாது. எல்லார் வீட்டுக்கும் என்னால் வர முடியாது. அதனால் நான் உங்களை நம்புகிறேன். எல்லாருமே நீங்கள் நோட்டில் எழுதுறீங்கன்னா தயவுசெய்து பின்னாடி நீங்கள் எழுதிட்டே வாங்க. முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. உங்களால் நோட்டில் எழுத முடியல அப்படின்னா வரிசையாக காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. யாரையுமே இங்கே நான் கம்பல் பண்ணல. உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா, என்னால் எழுத முடியல, காமெண்ட்டில் ஆன்சர் பண்ண முடியல, ஆனால் எனக்கு படிக்கணும், ஏதோ ஒரு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் 30 days கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ அடுத்து பாருங்கள், பூனை அப்படிங்கிற ஒரு நவுன் எழுதியிருக்கோம். இதை நம்ம எப்படியும் சொல்லலாங்க. இந்த பூனையை நம்ம எப்படி சொல்லுவோம்? அது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, பூனையை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா அது. The cat, it. ஓகே, இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கள். பூனை தூங்கிக் கொண்டிருக்கிறது. பூனை தூங்கிக் கொண்டிருக்கிறது. இது எப்படி பேசலாம்? இங்கே நவுன் எது? பூனை. The cat is sleeping. பூனை தூங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்திருக்கும். மகா, இங்கே பூனை அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக கேட் அப்படின்னு பேசலாமே, ஏன் ஆட் பண்ணி பேசுகிறோம்? கேள்விக்கு ஆன்சர் வேணுமா? கண்டிப்பாக இந்த 30 days கிளாஸஸ்க்குள்ளே கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் இருக்கும். ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்னா இது பெரிய டாப்பிக்காக போயிடும். ஸோ கொஞ்சம் நிறைய பேருக்கு என்ன ஆகுனா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு பூனை அப்படின்னா த கேட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. த அப்படிங்கிற ஆர்டிக்கல் சேர்த்து தான் நம்ம பேசணும். ஓகே, இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக 30 days கிளாஸஸ்க்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம யாருக்குங்க சொல்லிக் கொடுப்பேன் நான்? ஓகே, அடுத்து பாருங்களேன். அது தூங்கி கொண்டு இருக்கிறது. இந்த பூனை அப்படிங்கிற நவுனை எது ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா அது. இந்த பூனையை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் அது. இதை எப்படி பேசலாம்? இதை எப்படி பேசலாம்? இட் இஸ் ஸ்லீப்பிங். அது தூங்கி கொண்டிருக்கிறது. ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், ஒரு நவுனை எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுது ஈஸியாக இருக்கா? ராஜானா அவன், அபினா அவள், நானும் ராஜாவும் அப்படின்னா வி, ராஜாவும் குமாரும் அப்படின்னா தே, பூனை அப்படின்னா இட். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான்
ப்ரோனவுன். அதாவது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபைனல். இதுக்கு நான் ஆன்சரை எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 7 வேர்டுமே ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக வரும், அதாவது கடைசியாக வரும். ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம எப்படி பேசலாமா? ஓகே, உங்களோட ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து ப்ளீஸ் உங்களோட ஆன்சரை எழுதிட்டே வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இருந்தாவது பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் டிவியில் பார்ப்பீங்க, சிஸ்டத்தில் பார்ப்பீங்க. ஸோ உங்களால் முடியலன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் அல்லது ஒரு நோட்டில் நீங்கள் எழுதிட்டே இருங்க. ஓகேங்களா? எண்ணெய் எப்படின்னா எப்படி சொல்லலாம்? நம்ம Day 1 வீடியோவில் இதை நம்ம பார்த்தோம். சொல்லுங்கள் பார்க்கும். எண்ணெய் அப்படின்னா மீ அப்படின்னு சொல்லுவோம். எங்களை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? எங்களை அப்படின்னா ஆஸ். நம்மை அப்படின்னாலும் ஆஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களாங்க? தே கால்ட் அஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். உன்னை உங்களை ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா யூ தான் வரும். த ஃபார்ம் டசன்ட் சேஞ்ச். இது சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இது சப்ஜெக்டாக இருக்கும்போது யூ தான், ஆப்ஜெக்டாக போகும்போது யூ தான் வரும். த ஃபார்ம் டசன்ட் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். அவர்களைன்னு எப்படி சொல்லலாம்? தெம் அப்படின்னு சொல்லுவோம். தெம் அப்படின்னா அவர்களை. அவனை அப்படின்னா எப்படி சொல்லணும்? ஹிம். இந்த அவனையெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் பேசுவோங்க. நான் அவனை பார்த்தேன், நான் அவனை கேட்டேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அவளைன்னா எப்படி சொல்லலாம்? அவளைனா ஹெர் அப்படின்னு சொல்லுவோம். அதனை எப்படின்னாலும் இட் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களாங்க? இங்கே 2 ஃபார்ம் பாருங்களேன். யூவும் இட்டும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லையும் அப்படியே தான் இருக்கும், அது ஆப்ஜெக்டாக மாறினாலும் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். இதுக்கான சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே, மீனா ஓகே இங்கே எழுதலாமா? ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் அப்படின்னா வி. யூனா யூ தாங்க வரும். தெம்னா தே. ஹிம்னா ஹி. ஹர் அப்படின்னா ஷி. இட் அப்படின்னா இட். 2 ஃபார்ம் சேஞ்ச் ஆகலை. யூவும் இட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக இருக்கும் போதும் யூ இட் அப்படின்னு தான் இருக்கும், ஆப்ஜெக்டாக போனாலும் யூ இட் அப்படின்னு தான் வரும். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் ஆப்ஜெக்டாக மாறும்போது இப்படி தாங்க இருக்கும். இது ஒரு சென்டென்ஸில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசி தான் வரும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். வீடியோவை கவனமாக கவனிங்க, பின்னாடியே பேசிகிட்டே வாங்க, யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த 30 days முடிவுக்குள்ளே நம்ம நல்லாவே இங்கிலீஷ் பேச முடியும். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக கற்றுக்கலாங்க. இங்கே நம்ம அதிகமாக பேசக்கூடிய 4 சிம்பிளான சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸுமே பார்த்திங்கன்னா பாஸ்ட், நடந்து முடிந்த செயலை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்னு பாருங்களேன். அவன் என்னை கூப்பிட்டான். ஓகே, இந்த சென்டென்ஸில் நம்ம சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஏன்னா இந்த 3ஐயுமே நம்ம Day 1ல் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் எது? சப்ஜெக்ட் யார்? அவன். ஓகே, வேர்ப் என்ன? ஏன்னா எப்பயுமே நம்ம வேர்பை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நமக்கு Day 1ல் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்ததுனால நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்கேன். வேர்ப் என்ன? கூப்பிட்டான், இதுதான் வேர்பு. ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுங்க பார்க்கும். யாரை கூப்பிட்டான்? என்னை. ஆப்ஜெக்ட். அப்போனா ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? பேசலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பேசணும், அதுக்கப்புறம் வேர்பை பேசணும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பேசணும். ஓகேங்களாங்க? ஓகே, இதுதான் அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். பேசலாமா? சப்ஜெக்ட் யாருங்க? சப்ஜெக்ட் யார்? அவன். ஹீ. வேர்ப் என்ன? கூப்பிட்டான். கூப்பிட்றதுக்கு கால் அப்படின்னு சொல்லுவோம். கூப்பிட்டான் பாஸ்ட், கால்டு, ஈடி ஆட் பண்ணி பேசணும். வேர்போட பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, யாரை கூப்பிட்டான்? என்னை. என்னைனா மீ. நல்லா கவனிங்க.
he subject, me object. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இங்கே வருதா, ஒரு சென்டென்ஸ்குள்ளே வருதா? ஓகேங்க. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே ஒரு சென்டென்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஒரு சென்டென்ஸை நம்ம பேசும்போது அந்த சென்டென்ஸ் எதை சுற்றி இருக்கும் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கும், உங்களை சுற்றி இருக்கும், அவனை சுற்றி இருக்கும், அவளை சுற்றி இருக்கும், அவங்கள சுற்றி இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கும்போது தான் நம்ம ஒரு சென்டென்ஸை பேச வரோம். நாங்கள் போனோம், நாங்களே செஞ்சோம், எங்களுடையது சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஓகே, புரிஞ்சா? ஓகேங்க, அடுத்து பாருங்களேன். நான் அவனை கூப்பிட்டேன். இந்த சென்டென்ஸ் அப்படியே தலைகீழாக போட்டால் இப்படி வந்துடும். அவன் என்ன கூப்பிட்டான் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ், நான் அவனை கூப்பிட்டேன் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ். இப்போ என்ன ஆகும்? இந்த மீ பார்த்திங்கன்னா சப்ஜெக்டாக வந்துருச்சு, என்ன நான் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே அவன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்ஜெக்டாக போயிடுச்சு. பாருங்கள், என்ன அப்படின்னா மீ, இது சப்ஜெக்டாக வரும்போது நான் அப்படின்னு வந்திருக்கு. அப்போது நான் தான் சப்ஜெக்ட், அவனை அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். கூப்பிட்டேன் verb. ஓகே, பேசலாமா? ஐ கால்ட், யாரை கூப்பிட்டேன்? அவனை. அவனைன்னா நம்ம எப்படி பேசணும்? அவனை. சூப்பருங்க, குட். ஐ கால்ட் ஹிம். ஹிம் அப்படின்னா அவனை. இப்போ நல்லா கவனிங்களேன், நல்லா ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இங்கே ஹீ சப்ஜெக்டாக இருக்கும்போது இது ஆப்ஜெக்டாக மாறும்போது ஹிம்னு வருது. இங்கே ஐ சப்ஜெக்டாக இருக்கும்போது இங்கே ஆப்ஜெக்டாக போகும்போது மீ அப்படின்னு வருது. ஈஸியாக இருக்கா? நான் ஐ, என்னை மீ, அவன் ஹீ, அவனை ஹிம். இந்த மாதிரி நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் இது ஈஸியாக புரியும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே என்னுடைய பிள்ளைங்க தான். 9,80,000 people என்னுடைய பிள்ளைங்க தாங்க. ஸோ உங்களை நான் இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே நிற்கிறேன். எப்படியாவது பேச வைக்கணும், கண்டிப்பாக என்னால் முடியும். நான் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறேங்க. இந்த 30 நாள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து அதை என் கூட சேர்ந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த 30ஆவது நாளில் போய் நிற்கும் போது அப்பாடா இங்கிலீஷுங்கிறது நம்ம எவ்வளோ நினச்சோம், இது ஒன்றுமே இல்லை போல் அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகே, இப்போ இந்த 2 சென்டென்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க, எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. ஓகே, அவள் எங்களை பார்த்தாள். அவள் எங்களை பார்த்தாள். இங்கே சப்ஜெக்ட் யார்? ஆப்ஜெக்ட் யார்? அவள் தான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா எங்களை, நாங்கள் தான் ஆப்ஜெக்ட். பார்த்தாள் verb. ஓகேங்களா, பேசலாமா? ஷீ பார்த்தாள். பார்க்கறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? சி. இந்த இடத்துல டைரெக்டாக சி அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. சியோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா சா. பார்த்தாள், முடிந்த செயலை பற்றி பேசுகிறோம். அதனால் வேர்போட பாஸ்ட் ஃபார்மை தான் பேசணும். இன்னும் ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்கணும்னு நான் சொல்லிக் கொடுக்கல. ஜஸ்ட் உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அது மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 30 days முடியறதுக்குள்ளே ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாராலையுமே நல்லா பேச முடியுங்க. நிச்சயமாக பேச முடியும். நல்லா உற்சாகமாக கற்றுக்குங்க. டைமை நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக ஒதுக்கிக்கோங்க. நான் இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் உட்கார போகிறேன். 1 மணி நேரம் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வேறு எதுக்குள்ளேயும் போகாதீங்க, இன்ஸ்டாகிராம் எதுக்குள்ளேயும் போகாதீங்க. சேனலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 1 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் உட்காந்து பின்னாடியே நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் பேசிகிட்டே வாங்க. சின்ன சின்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். கண்டிப்பாக பேச முடியும். ஓகேங்களா? ஓகே, அவள் இங்கே என்ன செயல், என்ன verb செய்தால்? பார்த்தால். பார்க்கறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் சி. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சா. ஷீ சா. அவள் பார்த்தாள். யாரை பார்த்தாள்? யாரை? எங்களை பார்த்தாள். எங்களைன்னா அப்படி சொல்லணும். அதுக்கு தான் சொன்னேன், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நான் சொல்லிக் கொடுத்தேன் பார்த்தீங்களா, தமிழில். அதுக்கெல்லாம் இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஒரு சென்டென்ஸை நீங்கள் புள்ளி வச்சு முடிக்க முடியும். எங்களை எப்படின்னா ஆஸ். தட்ஸ் ஆல். புள்ளி வச்சா முடிஞ்சா, சென்டென்ஸ் முடிஞ்சு. ஷீ சாஸ். அவள் எங்களை பார்த்தாள். இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே உல்ட்டாவாக மாறுது பாருங்களேன். நாங்கள் அவளை பார்த்தோம். மாறிச்சா? ஓகே, எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் யார்? நாங்கள். we
வபன்னா பார்த்தோம், சா தான் வரும். வி சா அப்படின்னா நாங்கள் பார்த்தோம். யாரை பார்த்தோம் அப்படின்னா அவளை, ஹர். தட்ஸா ஈஸியாக இருக்கா? இங்கே பாருங்கள், ஷீ சப்ஜெக்டாக வரும்போது ஷீ அப்படின்னு இருக்குது. இது ஆப்ஜெக்டாக மாறும்போது ஹர் அப்படின்னு போகுது. இங்கே பாருங்கள், வி சப்ஜெக்டாக இருக்கும்போது ஆப்ஜெக்டாக மாறும்போது ஆஸ் அப்படின்னு போகுது. 7 சப்ஜெக்டும் சப்ஜெக்டில் இருக்கும்போது அது ஆப்ஜெக்டாக போகும்போது என்னவாக போகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட்டாவே ஒரு சென்டென்ஸை ஈஸியாக பேச முடியும். நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷில் பேச முடியும். யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பார்த்திங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக நம்ம பேச ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிடுச்சா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே நான் தமிழில் சென்ஸ் இருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை என்ன பண்ணணும்? சூப்பருங்க, காமெண்ட்டில் பண்ணணும். இப்போ நான் இங்கே 2 சென்ஸ் இருக்கேன், நல்லா கவனிங்க. நீங்கள் அவர்களை சந்தித்தீர்கள். நல்லா கவனிங்க, சந்தித்தீர்கள் முடிஞ்சதை பற்றி தான் பேசியிருக்கோம். எப்படி பேசலாம்? நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வரல. சப்ஜெக்ட் என்ன, அது ஆப்ஜெக்டாக மாறும்போது அது எப்படி போகுது, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகேங்களாங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் 30 days கிளாஸ் முடியறதுக்குள்ளே எப்படியாவது உங்களுக்கு நான் தெளிவாக புரிய வச்சுருவேன், பேச வச்சுருவேன். ஓகேங்களா? நீங்கள் சப்ஜெக்ட், அவர்கள் ஆப்ஜெக்ட், சந்திக்கிறது வெர்ப். பேசலாமா? யூ நீங்கள் சந்தித்தீர்கள், வேர்பை தான் பேசணும். பாருங்கள், சப்ஜெக்டை பேசினதுக்கப்புறம் வேர்பை பேசணும். சந்தித்தீர்கள் அப்படின்னா சந்திக்க சொல்லுங்க, மீட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? மெட். யூ மெட், நீங்கள் சந்தித்தீர்கள். யாரை சந்தித்தீர்கள்? அந்த யாரை அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இங்கே யார்? அவர்களை. அவர்களைன்னா எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கும். சூப்பர், தெம். தெம் அப்படின்னா அவர்களை. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், அவர்கள் உங்களை சந்தித்தார்கள். அப்படியே இந்த சென்டென்ஸை மாற்றி போடும்போது ஆப்ஜெக்டில் இருக்கிற அவர்களை சப்ஜெக்டாக மாறுது. இங்கே சப்ஜெக்டாக இருக்கிற நீங்கள் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்டாக மாறுது. இந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ மறக்காமல் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 3வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், என்னுடைய. என்னுடைய அப்படின்னா எப்படி சொல்லலாம்? என்னுடைய அப்படின்னா மை. மை அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். இது யாருடைய பேனா அப்படின்னு கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவோம்? இது என்னுடைய பேனா, இது என்னுடைய கார், இது எங்களுடைய வீடு, இது அவளுடைய பை, இது அவனுடைய வீடு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது அவர்களுடைய கடை. யாருடைய அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இவங்களுடைய, என்னுடைய, அவனுடைய, அவளுடைய எப்படி பேசலாம்? அதெல்லாம் சிம்பிள் தாங்க. என்னுடைய அப்படின்னா மை. பின்னாடியே ஆன்சர் டைப் பண்ணிட்டே வாங்க, நான் பேசும்போது பின்னாடியே பேசிட்டே வாங்க. செகண்ட் பாருங்களேன், எங்களுடைய. இந்த வீடு எங்களுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இது எங்களுடைய வீடு அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? எங்களுடைய அப்படின்னா அவர். நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய. உன்னுடைய எப்படி சொல்லலாம்? யுவர். யுவர். நெக்ஸ்ட் ஒன், அவர்களுடைய. எப்படி சொல்லலாம்? அவர்களுடைய. அது அவர்களுடைய வீடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவர்களுடைய அப்படின்னா தேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட் ஒன், அவனுடைய அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அவனுடைய தம்பி, அவனுடைய அம்மா எப்படி சொல்லலாம்? அவனுடைய அப்படின்னா ஹிஸ். அவனுடைய அப்படின்னா ஹிஸ். நெக்ஸ்ட் ஒன், அவளுடையன்னு எப்படி சொல்லலாம்? அவளுடைய அப்படின்னா ஹெர். அவளுடைய அப்படின்னா ஹெர். நெக்ஸ்ட் ஒன், அதனுடைய அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அதனுடைய அப்படின்னா இட்ஸ். அதனுடைய. ஈஸியாக இருக்கா? யாருடைய அப்படிங்கிற கேள்விக்கு இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். என்னுடைய, எங்களுடைய, உன்னுடைய, அவர்களுடைய, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய. நல்ல கவனிங்க, இந்த தமிழில் எல்லா சென்டென்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா அந்த உடைய, உடைய வருது பார்த்தீங்களா?
ஸோ இந்த மாதிரி தமிழில் ஒரு சென்டென்ஸ்க்குள்ளே ஒரு வார்த்தையை பேசுகிறீங்கன்னா அது பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களாங்க? இந்த கான்செப்ட்லாம் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் என்னுடைய அப்படின்னா மை, எங்களுடையனா ஆர், உன்னுடையனா யுவர், அவர்களுடையனா தேர், அவனுடையனா ஹிஸ், அவளுடையனா ஹெர், அதனுடையனா இட்ஸ். இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான வேர்டை வச்சு நம்ம சிம்பிளான சென்டென்ஸ் எப்படி உருவாக்கி பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. இங்கே நான் சிம்பிளான 6 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த சென்டென்ஸ்க்கு நமக்கு எது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். யாருடைய அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே முக்கியமாக எது ஆன்சராக இருக்கா அப்படின்னா பாருங்கள், இது யாருடைய கார் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் முக்கியமாக இருக்குது? யாருடைய அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் என்ன இருக்குது? என்னுடைய. அப்போனா இந்த என்னுடைய அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம தமிழில் பேசுகிறோம் அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷில் பேசணும்? அதே மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவில் தமிழில் என்ன இருக்குது பாருங்கள், எங்களுடைய, உன்னுடைய, அவர்களுடைய, அவனுடைய, அவளுடைய. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? எப்படி பேசலாங்க? இது என்னுடைய கார். ஆன்சர் பண்ணுங்கள் எல்லாருமே. பின்னாடியே உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் டைப் பண்ணிட்டே வாங்க. தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இது அப்படின்னா திஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் யாருடைய? என்னுடைய. மை, திஸ் இஸ் மை, இது என்னுடைய. இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியலைங்க. என்னுடைய அப்படின்னா என்னுடைய இது என்னது? பேனாவா, வீடா, காரா, தம்பியா, அப்பாவா, அம்மாவா, யார்? பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் நம்ம ஒரு நவுனை ஆட் பண்ணி பேசினா தான் அந்த சென்டென்ஸ் முழுமையை அடையும். கரெக்டாக புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? முழுமை அடையும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். திஸ் இஸ் மை அப்படின்னு நாங்கள் நிற்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் பாருங்களேன் பாதியில் தொங்கிக்கிட்டு இருக்கு. மை அப்படின்னா என்னுடைய. என்னுடையது என்ன? என்னுடையது என்ன? கார். கார் அப்படிங்கிறது ஒரு நவுன். புரியுதா? இதோடு நிப்பாட்டிடக்கூடாது. திஸ் இஸ் மைக்கு அப்புறம் என்னுடைய என்ன அப்படின்னா கார். தட்ஸ் ஆல் தாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்திருக்கும். மகா திஸ்னா இதுன்னு சொன்னீங்க, மைனா என்னுடையதுன்னு சொல்லியிருக்கீங்க, கார் அப்படின்னா கார் அப்படின்னு தெரியும், ஏன் இடையில இந்த இஸ் வந்திருக்கு? கேள்வி வருதா? கேள்விக்கான ஆன்சர் இருக்குது. ஆக்சுவலி எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸை இது என்னுடைய காராக இருக்கிறது. சுத்த தமிழில் நம்ம பேசணும் அப்படின்னா, கிராமட்டிக்கலாக பேசணும் அப்படின்னா இது என்னுடைய காராக இருக்கிறது. அந்த இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இருக்கிறது அதுக்கு தான் நம்ம இங்கே இஸ் வச்சு பேசியிருக்கோம். புரிஞ்சா? திஸ்னா இது, இஸ் அப்படின்னா இருக்கிறது, மை அப்படின்னா என்னுடைய, கார் கார். திட்ஸா? இப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசணும் உருவாக்கணும்னு புரிஞ்சிருச்சா? இன்னும் நான் உங்களுக்கு சென்டென்ஸ் மேக்கிங்லாம் சொல்லியே கொடுக்கலங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி என்ன சொல்லிக் கொடுக்க அப்படின்னா என்னுடைய, எங்களுடைய, உன்னுடைய, இதை தான் சொல்லிக் கொடுக்க. ஓகேங்களாங்க? இதிலே உங்களுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசணும் முதற்கொண்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களை விடவே மாட்டேங்க, விடவே மாட்டேன். எப்படியாவது உங்களை பேச வச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். தயவு செய்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. இது எங்களுடைய வீடு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எங்களுடைய வீடு எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க பக்கம். இதுனா திஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன பேசணும்? இஸ். திஸ் இஸ் யாருடையதாக இருக்கிறது? எங்களுடையதாக இருக்கிறது. ஆர் என்ன? வீடு, ஹவுஸ். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஆர் ஹவுஸ். இது எங்களுடைய வீடாக இருக்கிறது. இதை நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா இது எங்கள் வீடு, எங்களுடைய வீடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். இது உன்னுடைய பேனா. இது உன்னுடைய பேனா. இது அப்படின்னா திஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம அது அப்படின்னு நம்ம பேசி பழகலாம். அதுனா என்னது சொல்லுங்கள் பார்க்கும். அது அப்படின்னா தேட். கொஞ்சம் தூரத்துலேருந்து கேட்குறாங்க இது யாருடைய பேனா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அது என்னுடைய பேனா, அது உன்னுடைய பேனா சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது தூரத்துலேருந்து நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு பொருள், நம்மளுடைய பொருள் தூரத்தில் இருக்குது, நம்ம இங்கேருந்து சொல்கிறோம் அது என்னுடைய பேனா, அது அவனுடைய பேனா, அது உன்னுடைய பேனா. ஓகே, எப்படி பேசலாம்?
அது உன்னுடைய பேனா, அதுனா that. That is உன்னுடையனா your. என்ன பேனா பென். That is your pen. That is your pen. அது உன்னுடைய பேனா. நெக்ஸ்ட் ஒன், இது அவர்களுடைய பள்ளி. இது அவங்க ஸ்கூல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்படி சொல்லலாம் இது? This is அவர்களுடைய அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அவர்களுடைய அப்படின்னா their. என்ன ஸ்கூல், சொல்லதாங்க. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், இது அவனுடைய புத்தகம். எப்படி சொல்லலாம்? இது அவனுடைய புத்தகம் அப்படின்னா this is அவனுடைய அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? அவனுடைய அப்படின்னா his. This is his book. இது அவனுடைய புத்தகம். This is his book. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், இது அவளுடைய பை. இது அவளுடைய பை. This is அவளுடைய எப்படி சொல்லுவோம்? her bag. இட்ஸ் அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல மை, our, your, their, his, her இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் பாருங்களேன், ஒரு நவுன் வந்திருக்கு. யாருடைய கார்? என்னுடைய கார். யாருடைய வீடு? எங்களுடைய வீடு. யாருடைய பேனா? உன்னுடைய பேனா. யாருடைய பள்ளி? அவர்களுடைய பள்ளி. யாருடைய புத்தகம்? அவனுடைய புத்தகம். யாருடைய பை? அவளுடைய பை. அப்போனா தமிழில் பேசும்போது எங்கெல்லாம் இந்த உடைய, என்னுடைய, எங்களுடைய, உன்னுடைய, அதனுடைய, அவளுடைய, அவனுடைய, அவர்களுடைய, நம்முடைய இப்படிலாம் பேசுகிறோமோ அந்த இடத்துல நம்ம பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் தான் நம்ம பேசணும். ஈஸியாக இருக்கா? புரியுதா? உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியலை அப்படின்னா மகா தயவு செய்து இந்த இடத்துல உங்களுக்கு புரியல எனக்கு தயவாக காமிச்சு கொடுங்க. ஏன்னா அந்த இடத்த நான் சரி பண்ணணும். ஏன்னா எனக்கு அந்த இடம் தெரிஞ்சால் மட்டும்தான் திருப்பி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்னும் இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு அதை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் ஹார்ட்டில் என்ன இருக்குதோ அதை காமெண்ட்டில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த இங்கிலீஷ் பேசலாம் சேனலை பற்றின கருத்துக்களை என்னால் காமெண்ட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள், நிறை, குறை எல்லாவற்றையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இங்கே சிம்பிளான 4 வேர்டு எழுதியிருக்கேன். நம்ம அதிகபட்சமாக அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 வார்த்தைகள் வச்சு தான் நம்ம அதிகபட்சமாக பேசுவோம். ஓகே, இங்கே பாருங்களேன், இது நம்ம பக்கத்தில் ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒன்று இருக்கும்போது எப்படி சொல்லுவோம்? இது அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படின்னா திஸ். அதுவே உங்களை விட்டு தூரமாக ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? அது. அது அப்படின்னா தேட். அது அப்படின்னா தேட். நெக்ஸ்ட்னு பாருங்களேன், இதெல்லாம் உங்கள் பக்கத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளோ நபர்களோ மரமோ ஏதோ ஒன்றுக்கும் மேற்பட்டு உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, திங்ஸ் ஏதோ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இதெல்லாம், இவைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அப்படின்னா தீஸ். வாயத்து வந்து பேசுங்க. இதெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் போது தான் இதெல்லாம் சொல்வீங்க. இதெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்டதான் நீங்கள் சொல்லும் போது இதெல்லாம் தீஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. புரிஞ்சா? நெக்ஸ்ட்னு பாருங்களேன், அதெல்லாம் உங்களை விட்டு தூரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள் இருக்கும்போது அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அப்படின்னா தோஸ். சொல்லுங்கள். அதெல்லாம் அப்படின்னா தோஸ். ஈஸியாக இருக்கா? புரியுதா? இப்போ ஒரு சில பேருக்கு லைட்டாக ஒரு கேள்வி வருங்க. இது அப்படின்னா திஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது அப்படின்னா தேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் சப்ஜெக்டில் வரும்போது அது அப்படின்னா இட் அப்படின்னு தானே சொல்லணும். கேள்வி வருதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒன்று வச்சு நம்ம சொல்ல வரும்போது அது அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம தேட் வச்சு சொல்லலாம். ஆனால் இட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கும் பொருந்தும் அதுக்கும் பொருந்தும். இது அது ரெண்டுமே சொல்லும்போது நம்ம இட் அப்படின்னு பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக்காக அது அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம தேட்டுன்னு சொல்லலாம், இது அப்படின்னு சொல்ல வரும்போது திஸ்ன்னு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களாங்க? பட் நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா நம்ம டென்சஸ் இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம இட் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வச்சு பேசும். ஸோ அது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாதுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் வச்சு நம்ம இந்த மாதிரி 4 வேர்டை வச்சு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸாக பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இங்கே நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வச்சு தான் எழுதியிருக்கேன். ஆனால் சிங்குலராகவும் ப்ளூரலாகவும் எழுதியிருக்கேன். சிங்குலர்னா என்ன? என்னுடைய பேனா. பேனா தான் சிங்குலர். ஓகேங்களாங்க?
ப்ளூரல்னா என்ன? பன்மை. பேனாக்கள். ஈஸியாக இருக்கா? பேசலாமா? இது என்னுடைய பேனா. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இது என்னுடைய பேனா. இது எப்படி சொல்லலாம்? இது திஸ். திஸ்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? சொல்லுங்க பார்க்கும். ஏன்னா பேனா அப்படிங்கிறது சிங்குலர். ஸோ அதனால் இஸ் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணி பேசணும். திஸ் இஸ் யாருடைய அப்படின்னு பேசியிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். என்னுடைய. என்னுடையனா மை. என்னுடைய என்ன சொல்லியிருக்கேன் நாங்கள்? பேனா. பென். திஸ் இஸ் மை பென். திஸ் இஸ் மை பென். இது என்னுடைய பேனா. நெக்ஸ்ட் ஒன். அது என்னுடைய பேனா. அது என்னுடைய பேனா. நான் எப்படி சொல்லுவேன் இதை? அதுனா that. பேனாங்கிறது சிங்குலர். ஓகே, அதனால் இஸ் ஆட் பண்ணி பேசணும். that இஸ் யாருடைய? என்னுடைய. மை என்னது? பேனா. பென். திட்ஸ் அவ்வளோதான். திஸ் இஸ் மை பென். that இஸ் மை பென். திஸ் இஸ் மை பென். that's மை பென். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதெல்லாம் என்னுடைய பேனாக்கள். ஒரு 10 பேனா வச்சுருக்கேன், நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். இதெல்லாம் யாருடைய பேனாக்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் யாருடைய பேனாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்னுடைய பேனா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு வழக்கில் பேனா அப்படின்னு சொல்லுவோம். பட் எழுதும்போது அதை ப்ளூரலாக தான் எழுதணும். ஓகேங்களாங்க? பன்மையாக தான் எழுதணும். இதெல்லாம். இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? இதெல்லாம். இதெல்லாம்னா தீஸ். தீஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன? பி வெர்ப் வரணும். சொல்லுங்க பக்கம். இஸ் வருமா ஆர் வருமா? ஏன்னா பேனாக்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட பேனா பற்றி பேசுறதுனால இங்கே நம்ம ஆர் அப்படின்னு தான் பேசணும். எங்கெல்லாம் தீஸ்ன்னு பேசுகிறீங்களோ அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு ஆர் அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களாங்க? தீஸ் ஆர் இதெல்லாம் என்னுடைய மை பேனாக்கள். பேனாக்கள் என்ன சொல்லியிருக்கேன்? பென்ஸ். இதெல்லாம் என்னுடைய பேனாக்கள். நெக்ஸ்ட் ஒன். அதெல்லாம் என்னுடைய பேனாக்கள். எப்படி சொல்லுவேன் இதை நான்? அதெல்லாம் அப்படிங்கிறதுக்கு தோஸ் அப்படின்னு சொல்லணும். தோஸ் ஆர் மை பென்ஸ். தோஸ் ஆர் மை பென்ஸ். அதெல்லாம் என்னுடைய பேனாக்கள். ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே நான் 4 தமிழ் சென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம 4வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொசசிவ் ப்ரோனவுன். இது பார்த்திங்கன்னா ஒரு பொருளுக்கு யார் சொந்தக்காரங்க அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தி ஸ்ட்ராங்காக சொல்லும்போது நம்ம இந்த தமிழில் எப்படி எழுதியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். இந்த பேனா என்னுடையது ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் பார்த்திங்களா. முன்னாடி என்ன பார்த்தோம்? இது என்னுடைய பேனா. ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த பேனா என்னுடையது. ஃபர்ஸ்ட் நம்ம நவுனை பேசிட்டு எம்பசிஸ் பண்ணி என்னுடையது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? பேசலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. எல்லாரும் அப்படியே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. என்னுடையது அப்படின்னா மைன் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே வாயை திறந்து பேசுங்க. என்னுடையது அப்படின்னா மைன். திஸ் பென் இஸ் மைன். that pen is mine. பின்னாடி நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? என்னுடையது அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வாயை திறந்து பேசுங்க. என்னுடையது அப்படின்னா சூப்பர் குட், மைன். நெக்ஸ்ட் பாருங்களேன். எங்களுடையது. எங்களுடையது அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ours. ours அப்படின்னா எங்களுடையது. இந்த வீடு எங்களுடையது. அதுக்கு ஓனர்ஷிப் நாங்கள் தான் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன். உன்னுடையது. உன்னுடையது எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். உன்னுடையது அப்படின்னா யுவர்ஸ். யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையது. நெக்ஸ்ட் அவர்களுடையது. அந்த வீடு அவர்களுடையது. முன்னாடி என்ன பார்த்தோம்? அது அவர்களுடைய வீடு. இங்கே என்ன பார்க்குறோம்? அந்த வீடு அவர்களுடையது. அவங்க தான் சொந்தக்காரங்க. பேசுங்க பார்க்கும். அவர்களுடையது அப்படின்னா அவர்களுடையது அப்படின்னா தேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீடு அவர்களுடையது. அவங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லி எம்பசிஸ் பண்ணி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டுன்னு பாருங்களேன். அவனுடையது. எப்படி பேசலாம் அதெல்லாம்? அவனுடையது. அந்த கார் அவனுடையது. எப்படி பேசலாம்? அவனுடையது அப்படின்னா ஹிஸ். அவனுடையது அப்படின்னா ஹிஸ். ஓகேங்களா? இங்கே அவனுடைய அப்படின்னு வந்தால் கூட இங்கே நம்ம ஹிஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம்.
ஓகேங்களாங்க, ரெண்டுக்குமே ஹிஸ் தான் வரும். அவனுடைய ஹிஸ், அவனுடையது ஹிஸ். நெக்ஸ்ட்னு பாருங்களேன், அவளுடையது, அவளுடையது எப்படி சொல்லலாம்? ஹெர்ஸ். அவளுடையது அப்படின்னா ஹெர்ஸ். அதனுடையது அப்படின்னா இட்ஸ். இங்கே அதனுடையது அப்படின்னாலும் இட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம், அதனுடையது அப்படின்னாலும் இட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ நல்லா கவனிங்களேன், நம்ம தமிழில் பேசும்போது உடையது உடையது அப்படின்னு பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? என்னுடையது, அவனுடையது, அவளுடையது, அவர்களுடையது, நம்முடையது. உடையது அப்படின்னு பேசுகிறீங்க அப்படின்னா அது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுனுக்குள்ளே தான் இருக்குது. உடைய அப்படின்னா பொசசிவ் ஆட்ஜெக்டிவ், உடையது அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுன். ஈஸியாக இருக்கா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த கான்செப்ட் வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம சிம்பிளாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. வீடியோ பிடிச்சிருக்கா? நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அந்த 30 நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நானும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் நிறுத்தி சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2000 தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனி பிடிஎஃப் இருக்குது. அதே மாதிரி வேர்ட்ஸ்க்கான தனி பிடிஎஃப் இருக்குது. 15 நாள் கிளாஸஸ்க்கான தனி பிபிடி ஃபார்ம் இருக்குது. அதே மாதிரி 30 டேஸ் கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்ம் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை கூட நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. ஓகேங்களா? தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. இங்கே நான் 6 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா பேசிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்களேன், இந்த பைக் என்னுடையது. உங்களை நோக்கி ஒரு கேள்வி வரும்போது, எந்த கேள்வி அப்படின்னா இந்த பைக் யாருடையது? அந்த யாருடையது அப்படிங்கிற கேள்வி உங்களை நோக்கி வரும்போது தமிழில் எப்படி பேசுவோம்? இந்த பைக் என்னுடையது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எப்படி பேசல? அதை ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இந்த பைக் என்னுடையது. திஸ் பைக், இந்த பைக் என்னுடையதாக இருக்கிறது. எப்படி சொல்லலாம் அதெல்லாம்? திஸ் பைக் இஸ் யாருடையது? என்னுடையது. மைன். தட்ஸ் ஆல். திஸ் பைக் இஸ் மைன். இந்த பைக் என்னுடையது. இப்போ இதுவே நம்ம எப்படி பேசுகிறோம் பாருங்களேன். இது என்னுடைய பைக் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? இது என்னுடைய பைக் அப்படின்னா திஸ் இஸ் மை பைக். ஆனால் இங்கே எப்படி பேசியிருக்கோம்? இந்த பைக் என்னுடையது. திஸ் பைக் இஸ் மைன். இது என்னுடைய பைக் அப்படின்னா இங்கே திஸ் இஸ் மை பைக். இந்த பைக் என்னுடையது அப்படின்னா திஸ் பைக் இஸ் மைன். திட்ஸ் அவ்வளோ தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்கன்னா, இந்த வீடு எங்களுடையது. இந்த வீடு எங்களுடையது. இந்த வீடுக்கு நாங்கள் தான் ஓனர்ஷிப், நாங்கள் தான் ஓனர். எப்படி சொல்லலாம்? திஸ் ஹவுஸ் இஸ் ours. திஸ் ஹவுஸ் இஸ் ours. இந்த வீடு எங்களுடையது. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், இந்த பேனா உன்னுடையது. ஆன்சர் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு வாயத்தை வந்து பேசுங்க. இந்த பேனா உன்னுடையது, இதுக்கு நீ தான் ஓனர்ஷிப். திஸ் பென் இஸ் உன்னுடையதுனா யுவர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அந்த பேருந்து அவர்களுடையது. அந்த பேருந்துக்கு யார் சொந்தக்காரங்க அப்படின்னா அவங்க தான். எப்படி பேசலாம்? அந்த பேருந்து, that bus is யாருடையது? அவர்களுடையது. theirs. that bus is theirs. that bus is theirs. அந்த பேருந்து அவர்களுடையது. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், அந்த கார் அவனுடையது. அந்த காருக்கு ஓனர்ஷிப் யார் அப்படின்னா அவன் தான். அந்த கார் அவனுடையது. அந்த கார், that car, அந்த கார் யாருடையதாக இருக்கிறது? இருக்கிறதுக்கு இஸ் அப்படின்னு சொல்கிறோம். யாருடையது? அவனுடையது. ஹிஸ். that car is his. that car is his. அந்த கார் அவனுடையது. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், ஃபைனலாக அந்த ஃபோன் அவளுடையது. அந்த ஃபோன் அவளுடையது. that phone is hers. அந்த ஃபோன் அவளுடையது. ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருச்சா? ஐ ஹோப் இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த பொசசிவ் ப்ரோனவுன்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் நீங்கள் என்னுடையது, எங்களுடையது, உன்னுடையது, அவர்களுடையது, அவனுடையது, அவளுடையது, அந்த உடையது அப்படின்னு பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் பொசசிவ் ப்ரோனவுன் வச்சு தான் பேசுகிறீங்க.
ஈஸியாக இருக்கா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. நம்ம இந்த டே 2ல் என்ன கற்றுக்கிட்டோமோ அது எக்ஸாக்டாக எல்லாமே அப்படியே இந்த ஒரே போர்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஆன்சரை பின்னாடி என் கூட சேர்ந்து பேசிகிட்டே வாங்க. இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தயவுசெய்து போயிடாதீங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இப்போ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, நம்ம இப்படியே போயிடலாமா இல்லை இப்படி வந்துடலாமா? எப்படி பண்ணலாம்? நான் நினைக்கிறேன் நம்ம இப்படி கூட போயிடலாம். ஏன்னா நம்ம இதை தான் நம்ம இப்போ ஃபுல்லாக கரெக்டாக கற்றுக்கிட்டோம். நம்ம இப்படி போகலாம். ஓகேங்களாங்க? நான் ஆன்சர் பண்ணுங்கள். டக்குன்னு காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, எழுதிட்டே வாங்க, பேசிகிட்டே வாங்க. நான் சீக்கிரமாக எழுதிட்டே இருக்கேன், நீங்கள் பேசிகிட்டே வாங்க. ஓகேங்களாங்க? நான், ஐ, என்னை, மீ, என்னுடைய, மை, என்னுடையது, மைன். நெக்ஸ்ட் ஒன் நாங்கள், வி. எல்லாரும் பின்னாடி பேசிட்டே வாங்க, யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. நாங்கள், வி, எங்களை, அஸ், எங்களுடைய, அவர், எங்களுடையது, ours. நெக்ஸ்ட் ஒன் நீ அல்லது நீங்கள் எப்படி சொல்லலாம்? யூ. உன்னை அல்லது உங்களை எப்படி வரும்? யூ தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் உங்களுடையனா யுவர். ஆர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும். உங்களுடையது, உன்னுடையது எப்படி சொல்லலாம்? உங்களுடைய அப்படிங்கிறதுக்கு யுவர் அப்படின்னு சொல்லுவோம். உன்னுடையது உங்களுடையதுக்கு எப்படி சொல்லலாம்? யுவர்ஸ். எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், யூ சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அவர்கள்னா தே. அவர்களை எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க, குட். தம். நீங்கள் சொல்ல நான் எழுதிட்டே இருக்கேன். அவர்களுடைய எப்படி சொல்லலாம்? அவர்களுடைய. தேர். அவர்களுடையது அப்படின்னா தேர்ஸ். எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஒன் அவன்னா ஹி. அவனைனா ஹிம். சூப்பருங்க, பின்னாடி எல்லாருமே பேசிகிட்டே இருங்க. குட். அவனுடைய எப்படி சொல்லலாம்? அவனுடைய அப்படின்னா ஹிஸ். அவனுடையது அப்படின்னாலும் ஹிஸ் தான் வரும். ஓகேங்களா? இங்கே அவனுடைய. ஓகேங்களா? இங்கே அவனுடைய. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், அவள் அப்படின்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். அவளை அப்படின்னா ஹெர் அப்படின்னு சொல்லுவோம். அவளுடைய அது எப்படி சொல்லுவோம்? அதுவும் ஹெர் தான். அவளுடையது அப்படின்னா ஹெர்ஸ். நெக்ஸ்ட்னு பாருங்களேன், அதுனா இட். அதனை அப்படின்னாலும் இட்டு தான் வரும். அதனுடைய அப்படின்னா இட்ஸ். அதனுடையது அப்படின்னாலும் இட்ஸ் அப்படின்னு தான் வரும். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், நீக்கும் உன்னைக்கும் யூ அப்படின்னு தான் வரும். அதே மாதிரி இங்கே கவனிங்க, அவனுடையது அப்படின்னாலும் ஹிஸ் அப்படின்னு தான் வரும். இங்கே பாருங்கள், அவளை அவளுடைய அப்படின்னா ஹெர் வரும். இங்கே பாருங்களேன், அதனை அப்படின்னா இட்டு வரும். அதனுடையது அப்படின்னா இட்ஸ் அப்படின்னு வரும். ஒரு சிலது பார்த்திங்கன்னா ரெண்டு இதில் சேமாக இருக்கும். ஓகேங்களாங்க? இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பொறுமையாக மெதுவாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இப்போ வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. எனக்கு அதுவே போதும். நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு யாராருக்கெல்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் உங்களுக்காக அதிகமாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இன்னும் அதிகமாக வரும். ஸோ அதனால் வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேங்க. இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.